Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரசமலாய் கேக் தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி ரசமலாய் கேக்குக்கு ஐசிங் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்டிஃப் பீக் ஆகிற அளவுக்கு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போர்டில் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரசமலாய் கேக்கோட ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நாம் ரசமலாயை சோக் பண்ணுற அந்த மில்க்லேயே வச்சு நம்ம கேக்கை சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரசமலாய் ஹோம்மேடாக எப்படி ஈஸியாக பண்ணுற வீடியோ நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேலே விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். ரசமலாய் க்ரஷ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லைட்டாக ரசமலாய் க்ரஷ்ஷுமே ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் உண்மையாலுமே சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ரசமலாய் கொஞ்சம் நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயராக ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சேம் மில்கால் நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மில்கில் நம்ம நட்ஸ்லாம் போட்டிருப்போம்ல, அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம ஸ்பாஞ்சில் போட்டுக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீமால் செகண்ட் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் க்ரஷ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரசமலாயை போட்டுக்கோங்க. உண்மையாலே கஸ்டமர் எனக்கு அவ்வளோ சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அந்த கஸ்டமர் அவங்க அப்பாக்காக இந்த கேக் வாங்கியிருந்தாங்க. அவங்க அப்பாவுமே சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. மனசுக்கு கேட்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ க்ரம் கோட் கொடுத்து 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட்டில் கொடுத்துட்டு மெயின் கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ஒயிட் டபுள் ஷேடட் கலரில் கொடுத்துருக்கேன். பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். மேலே கேக்குக்கு மேலே ரசமலாய் ஒரு பீஸ் நம்ம வச்சிடலாம். ரசமலாய் லோட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஓன் விருப்பம் தான். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். சப்போஸ் கஸ்டமர் டிசைன் கொடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் டிசைன் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரசமலாய் கேக் அப்படின்னாலே பிஸ்தாவும் பாதாமும் நம்ம கண்டிப்பாக போடும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாதாமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உண்மையாலே இந்த மாதிரி பாதாமை மேலே ஆட் பண்ணிவிட்டு டாப்பரை வச்சிடலாம். அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸு கொஞ்சம் டிசைனுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் மேலே ஸ்வீட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த கிளிட்டர் பேப்பர் அது எல்லாமே மேலே அப்படியே வச்சுக்கலாம். இன்னுமே கேக் பார்க்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அப்படி சப்போஸ் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.